தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் என்றும் அழைக்கப்படுகிறது கோயம்புத்தூர். அந்த மான்செஸ்டரை இன்னும் கூடுதல் வளர்ச்சி அடைய வைக்கணும். ஏன்னா இன்றைக்கு கோயம்புத்தூருடைய மக்கள் தொகை 24 லட்சம், 2041 கிட்டத்தட்ட 54 லட்சமாக இது உயரும். இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டுதான் கடந்த 4 ஆண்டுகளாக அதிகாரிகள் மிகப்பெரிய ஆய்வுகள் நிகழ்த்தி இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருக்காங்க. அதுதான் கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041. இந்த மாஸ்டர் பிளான் 2041 என்னென்ன வர இருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் கோயம்புத்தூர்ல மெட்ரோ இல்ல. 5 வழித்தடங்களாக சென்னையில் இருப்பது போல மிகப்பெரிய மெட்ரோ ப்ராஜெக்ட கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 கொண்டு வர இருக்காங்க. அதே போல கோயம்புத்தூர்ல ரிங் ரோடு இல்ல. கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு போறது, திருச்சிக்கு போறது, மதுரைக்கு போறது, இல்ல பெங்களூர் ஓசூருக்கு போறதுக்கான சிட்டிக்கு போக வேண்டியிருக்கு. அப்ப ரிங் ரோடு இல்லைன்னு சொல்லி 141 கிலோமீட்டர் கோயம்புத்தூரை சுத்தி ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சாலை ரிங் ரோட இந்த ப்ராஜெக்ட்ல கொண்டு வர இருக்காங்க. கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட புதிய பேருந்துகளை இந்த 15 ஆண்டுகள் திட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக புதிய பேருந்துகளை கோயம்புத்தூர் மக்களுடைய பயன்பாட்டிற்காக கொண்டு வர இருக்காங்க. அதில் தாண்டி 66 ஏக்கர்ல புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்தில் கட்டியது போல, திருச்சியில கட்டியது போல ஒரு புதிய பேருந்து நிலையத்தை ஊர்ல இருந்து அவுட்டர்ல வெளிப்புறமாக மிக பிரம்மாண்டமான பேருந்து நிலையத்தை இந்த ப்ராஜெக்ட்ல கட்ட இருக்காங்க.